என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு இயற்கையான முறையில் எப்படி சோப்பு செய்யறது, ஒரு 4 பொருள் வச்சு எப்படி இயற்கையான முறையில் வீட்லேயே எப்படி சோப்பு தயாரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோங்க. அதுக்கு நம்ம வீட்டு தோட்டத்திலேயே கற்றாழை செடி இருக்குதுங்க. ஆலாவரான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது கத்தாழை செடி இருக்குது. நம்ம போய் பறிச்சுட்டு வந்துடலாங்களா? நிறைய இருக்குதுங்க. இதில் நமக்கு நம்ம தேவையானது மட்டும் கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த கத்தாழையில் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணோன்னே இது மாதிரி எல்லோ கலரில் மஞ்சள் கலரில் எங்கே பாருங்கள், இந்த மாதிரி எல்லோ கலர் மஞ்சள் கலரில் வந்து இந்த மாதிரி நீர் வடியும். இப்போ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து இதோட சேர்த்து நம்ம யூஸ் பண்ணணும்னா அரிப்பு ஏற்படும் உடம்புல. அதனால் இதை வந்து ஒரு அரை மணி நேரம், ஒரு குறைஞ்சபட்சம் அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரை நல்லா இதை வடிய விட்டுறலாங்க. இதை 1 ஹவர் விட்டுட்டேங்க. அந்த எல்லோ கலர் இருக்கிற ஜெல் வந்து அப்படியே வடிஞ்சு வந்துருச்சு. நம்ம வந்து இப்போவும் இதோடு நம்ம கட் பண்ணிடணுங்க. இதோடு நம்ம கட் பண்ணிடணும். அப்புறம் சைடில் இருக்கிற முள், இந்த தோல் எல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜெல்லை மட்டும் எடுத்துடலாங்க. நம்ம இப்படி பட்டையாக எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும். இன்றைக்கி நான் இயற்கையான முறையில் ஒரு 4 பொருளை வச்சு சோப்பு எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறதாங்க. அதுக்கு நான் வந்து இன்றைக்கி ரோஸு, நாட்டு ரோஸு, பன்னீர் ரோஸு, இது நம்ம வீட்டு தோட்டத்திலே இருக்குதுங்க. நான் ஒவ்வொரு வீடியோவிலும் உங்ககிட்ட காட்டியிருப்பேன். அந்த ரோஸு தான், அந்த செடியோட ரோஸு தாங்க இது ரெண்டுமே. 2 கலந்தே போட்டுக்கலாம். அடுத்தது வந்து கத்தாழை வந்து எடுத்துருக்கிறேங்க. கத்தாழை வந்து ஒரு 100 கிராம் இருக்கும். ஜெல்லி எடுத்துருக்கிறேன். அப்புறம் தேங்காய், நம்ம இது எல்லாமே ஊற்ற போகிறதில்ல, ஒரு 2 ஸ்பூன் மட்டும்தான் ஊற்றுவோம். அடுத்தது சோப்பு பேஸுங்க. இந்த சோப்பு பேஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் மெடிக்கல் கடையிலலாம் கிடைக்கலிங்க. மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்குங்கிறாங்க. எங்கள் ஊர் சைடு கிடைக்கல. அதனால் நான் என்ன பண்ணேன், ஆன்லைனில் தான் நான் ஆர்டர் போட்டேன். 1/2 கிலோ போட்டேங்க. 1/2 கிலோவில் நான் இதுக்கு முன்னாடி ஒரு சோப்பு போட்டிருக்கிறேன். அந்த சோப்புக்காக நான் வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கிட்டேங்க. ஒரு 250 கிராம் நான் எடுத்துட்டேன். மீதி என்கிட்ட 250 கிராம் தான் இருக்குது. இப்போ இந்த சோப்பு பேஸை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டு வந்துடலாங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு ப்ராசஸாக பார்க்கலாங்க. நம்ம வந்து சோப்புக்கு வந்து காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணுறதா இருந்தால் மட்டும்தாங்க கைக்கு வந்து க்ளவுஸ் போடணும். இது வந்து நம்ம சோப்பு பேஸ் வந்து நம்ம ஒன்றும் பண்ணுறதில்ல. இல்லை அப்படி சோப்பு பேஸ் வந்து நமக்கு இச்சிங்காக இருக்குது, நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணினீங்க அப்படின்னா ஒரு யூஸ் அண்ட் த்ரோ க்ளவுஸ் வந்து போட்டுக்கோங்க கைக்கு. நான் முன்னே இது யூஸ் பண்ணினேன். அப்படி எனக்கு அந்த மாதிரி இல்லை. நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணால் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சோப் பேஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. க்யூப்பாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டக்குன்னு வந்து நமக்கு மெல்ட் ஆகும். இப்போ இதை வந்து இந்த சோப் பேஸை டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து ஹீட் பண்ணணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரோஸையும் கத்தாழை ஜெல்லையும் நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்சியில் தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து இந்த பூ இந்த ரோஸ் எதழ்களை நம்ம ஒரு சுற்றிடலாங்க. சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கத்தாழை ஜெல்லை போட்டு அரைச்சிக்கலாம். அப்போ தான் வந்து ரோஸும் அரைப்படும், ஜெல்லும் அரைப்படுங்க. இப்போ நான் அதை அரைச்சிட்டு வந்துடுறேங்க. தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கணுங்க. நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா மைய அரைச்சிக்கணும் இந்த மாதிரி. இப்போ நம்ம டபுள் பாயிலிங் தான் பண்ணணுங்க. அதுக்கு நான் ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறேன். இப்போ இந்த தண்ணி கொதி வந்த உடனே நம்ம வந்து அந்த பேஸ் எடுத்து இதுக்குள்ளே வைக்கணுங்க. இதுக்கு இடையில இந்த மோல்டுக்கு வந்து சோப்பு மோல்டுக்கு நம்ம நீங்கள் புதுசாக சோப்பு மோல்டு வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த ஹேண்ட் வாஷ் பண்ணுறோம் இல்லைங்களா, நம்ம ரெகுலராக ஹேண்ட் வாஷ் பண்ணுறோம் இல்லையா, சானிட்டரி இதுக்காக அந்த சொல்யூஷனை ஃபஸ்ட்டு உள்ள தடவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெயிலில் எடுத்து வச்சு அப்புறம் வைங்க. ஏன்னா புதுசு வாங்கின உடனே அந்த மோல்டை யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதை வந்து நம்ம வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டு தான் மோல்டு வந்து யூஸ் பண்ணணும். நான் இதை வந்து 2வது முறையாக நான் யூஸ் பண்ணுறேங்க. நம்ம 2வது முறை யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்லேயோ அல்லது கையிலையோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றிக்கணுங்க.
இந்த மாதிரி ஒவ்வொரு மோல்டுலேயும் நம்ம கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக இந்த மோல்டு ஃபுல்லாக எல்லாமே இந்த ஷேப் எல்லாமே அப்ளை பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம பேஸ் வந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுவோம். இது நம்ம எல்லாம் தடவி எண்ணெய் தடவி ரெடியாக வச்சுக்கிட்டோம்னா தான் டக்குன்னு நம்ம வந்து எடுத்து ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்படி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடியில் ஒரு பிளேட் வச்சு அதுக்கு மேலே மோல்டு வச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து 3 நாளுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த சோப்பு வந்து ரெடி ஆகும். அதுக்காக தான் நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கணும். நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். மோல்டோட தூக்கிட்டு போக முடியாது. அதுக்காக தான் தட்டு அடியில் வச்சு மோல்டு வச்சுக்கிட்டோம். ஏன்னா நம்ம வந்து சோப்பு மேக்கிங்கில் வந்து 2 ப்ராசஸ் இருக்குது. ஒன்று கோல்டு ப்ராசஸ், அடுத்தது ஹாட் ப்ராசஸ்ன்னு இருக்குது. இப்போ நம்ம வந்து கோல்டு ப்ராசஸில் வச்சோம்னா நம்ம பேஸ் தயாரித்தோடனே மோல்டில் ஊற்றி நம்ம உடனே மோல்டு வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்து ஃப்ரீசரில் வச்சோம்னா ஒரு 2 மணி நேரத்தில் வந்து நமக்கு கெட்டியாயிருங்க. அப்படியே வைக்கலாம். இப்போ நான் வந்து ஹாட் ப்ராசஸ் வைக்க போகிறேன். அதாவது ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு 3 நாள் விட்டுருவேன். அதுக்கப்புறம் தான் எடுப்பேன். அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சு மோல்டு வந்து தட்டில் வச்சு வச்சிருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் இப்போவே நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஏன் தேங்காய் எண்ணெய் தடவுனா வேற எந்த எண்ணெயும் நான் தடவிடாதீங்க. தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் தடவணும். ஏன் அப்படின்னா அந்த சோப்பு வந்து நம்ம ஒட்டாமல் வர்றதுக்காக தான், வேற எதுக்காக இல்லை. இதுதாங்க டபுள் ப்ராசஸ் மெத்தடு. ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். அந்த தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இதை மேலே வச்சுட்டோம்னா இது வந்து நமக்கு வந்து மெல்ட் ஆயிருங்க. நிறுத்திட்டு நம்ம அந்த அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த கலவையை அதிலேயே போட்டு கிளறிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. அடுப்பை நிறுத்திடணும். மெல்ட் ஆனோடனே அடுப்பை நிறுத்திட்டு நம்ம அப்படியே அந்த தண்ணியிலேயே வச்சு தான் நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க. இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் ஆகிற மாதிரி நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அதிகமாக ஊற்ற வேண்டாம். இப்போ இதையும் நல்லா கலந்துக்கலாம். போதுங்க. இப்போ நம்ம வந்து சோப்பு பேஸில் எடுத்து ஊற்றிடலாம். நம்ம இப்போ நல்லா கலந்துட்டோம். நம்ம வந்து சோப்பு மோல்டில் எடுத்து ஊற்றிடலாங்க. நம்ம சூடாகவே ஊற்றலாம். நம்ம ஏன் போடுற பொருளை வந்து நம்ம போட்டு கொதிக்க விடக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து நேச்சுரலாக நம்ம சோப்பு தயாரிக்கிறோம். அதனால் ஆல்ரெடி அது மெல்ட் ஆகிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே ஒரு ப்ராசஸ். இப்போ நம்ம செய்கிறது நம்மளும் ஒரு டபுள் ப்ராசஸிங் மெத்தட் தான் பண்ணியிருக்கிறோம். அதனால வந்து நம்ம இந்த கத்தாழை ஜெல்லு, இந்த ரோஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஊற்றும் போது கரெக்டாக ஒரு 30 செகண்டு தான் கலக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சிடணும். உங்ககிட்ட மோல்டு இல்லை அப்படின்னா நம்ம யூஸ் அண்ட் த்ரோ டம்ளர் வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, டம்ளரோ கப்போ அது மாதிரி அந்த கப்பு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன, அந்த கப்புலையும் தேங்காய் எண்ணெய் ஃபுல்லாக தடவிட்டு அந்த கப்பு ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய் உள்ள தடவி அதுக்கப்புறம் ஊற்றுங்க. கரெக்டாக 4 சோப்பு தாங்க வரும். வெளியே நம்ம ஊற்றினோம்னா அவ்வளோதான் வரும். இப்போ கரெக்டாக நம்ம இந்த மோல்டில் ஃபுல்லாக நம்ம சோப்பு பேஸு இல்லை நம்ம போடுற பொருளும் போட்டு கலந்து இந்த மோல்டில் 4 சோப்பு வந்ததுன்னா நம்ம வந்து கரெக்டான ரேஷியோவில் செஞ்சுருக்குறோம் அப்படின்னு அர்த்தங்க. இப்போ அடுத்தது பாருங்கள். இப்போ வந்து இந்த மோல்டில் மேலே நுரை கட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த நுரை வந்து அழுங்காமல் எடுத்துருணுங்க. இந்த நுரையை வச்சிருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து சோப்பு காய இதில் பபிள்ஸ் மாதிரி வரும். அதுக்காக தான் அந்த நுரை வந்து நம்ம எடுத்துடணும். வலிச்சு எடுத்துடலாங்க. வந்து எடுத்து விட்டுருங்க. இது வந்து நம்ம ஒரு 3 நாளுக்கு அப்புறம் எடுக்கலாங்க. நான் வந்து 4 நாள் விட்டு தான் எடுப்பேன். மினிமம் 3 நாளில் அது வந்து நமக்கு வந்து கெட்டி ஆயிரும். ஆனதுக்கு அப்புறமும் இதை வந்து நம்ம 1 மாதத்துக்கு அப்புறம் தாங்க அதை யூஸ் பண்ணணும். எல்லாம் சொல்கிறாங்க 4 நாளில் யூஸ் பண்ணலாம், 5 நாளில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இருந்தாலும் அது கெமிக்கல் தாங்க. அதுக்காக நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணியே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த சோப்பு நான் துளசியும் வேப்பிலையும் வச்சு போட்டேங்க. வாசம்லாம் சூப்பராக இருக்குது. நான் துளசி வந்து 1 மடங்கு அப்படின்னா
வேப்பிலை வந்து ஒரு பாதி, அதில் பாதி தான் எடுத்துக்கிட்டேன். துளசி எவ்வளோ போட்டனோ அதில் பாதி எடுத்துக்கிட்டேங்க. இன்றைக்கி இந்த சோப்பு நான் தயாரித்து 1 மாதம் ஆகுதுங்க. இது நான் அந்த சோப்பு மோல்டில் வந்து ஃபுல்லாக ஊற்றலை, அந்த மோல்டு ஃபுல்லாக ஊற்றலை, ஒரு 3/4 வாசி தான் ஊற்றுனேன். ஏன்னா நான் ஃபுல்லாக ஊற்றுனா அது வருமா வராதா அப்படிங்கிறத ஃபஸ்ட் டைம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 3/4 வாசி தாங்க ஊற்றுறேன். அதனால் எனக்கு கொஞ்சம் மிச்சம் வந்துச்சு. அதை வந்து இந்த மாதிரி ஒரு டீ கப்பில் வந்து இந்த மாதிரி நான் ஒரு டீ கப்லேயும் ஒரு 1/2 கப்பு மட்டும்தான் ஊற்றி வச்சேன். 1/2 கப்பை விட குறைவாக தான் ஊற்றி வச்சேன். இது நான் 4 நாளாக இந்த சோப்பை யூஸ் பண்ணுறேங்க. சூப்பராக இருக்குது. எனக்குமே பார்த்தீங்கன்னா கொசு கடித்தாலோ அல்லது ஏதாவது ஒரு சின்ன பூச்சி அந்த மாதிரி உடம்புல பட்டாலோ அல்லது வெளியில் வந்து ரொம்ப கூட்டமாக க்ரௌடாக இருக்கிற ஏரியாவில் போனாலோ அது மாதிரி எனக்கு அலர்ஜி ஆகுங்க. இப்போ 4 நாளாக நான் போட்டு குளிக்கிறேன். அந்த மாதிரிலாம் எதுவும் அலர்ஜி ஆகுது. செஞ்சு பார்த்துட்டு நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு இதை வந்து நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேங்க. இது போன நவம்பர் 24 நான் போட்டேங்க. மினிமம் 25 நாள் அல்லது 30 நாள் வச்சிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த சோப்பு பேஸில் தயாரித்தா 4 நாளே போட்டு குளிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மற்றவங்க சொல்கிறத கேட்கறத விட நம்மளா அனுபவத்தில் பார்த்தா தான் நம்மளுடைய பாடிக்கு எப்படி கண்டிஷன் ஒத்து வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் செய்யணும் அப்படின்னு நான் மினிமம் ஒரு 25 நாளாவது ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடியே 3 நாள் இன்னையோட 4ஆவது நாளும் குளிச்சுட்டேங்க. இந்த சோப்பு வச்சு தான் குளித்தேன். அந்த ஷேப் அப்படியே தான் இருக்குதுங்க. இதை நீங்கள் வந்து நான் சொன்ன அளவுப்படி நான் எப்படி உங்களுக்கு ப்ரொசீஜர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னனோ அதே ப்ரொசீஜர்லேயே நீங்கள் பண்ணுங்கள். அதிகமாக பண்ணலக்கன்னா ஒரு 100 கிராம் எடுத்து சோப் பேஸ் ஒரு 100 கிராம் எடுத்து நீங்கள் என்ன போடணும்னு நினைக்கிறீங்களோ அல்லது பாசிப்பயிரை அரைச்சி நம்ம அந்த மாவில் கூட செய்யலாம், அல்லது கடலை மாவில் செய்யலாம், தக்காளி, கேரட்டு, பீட்ரூட்டு, எலுமிச்சம்பழம் தோல், இது மாதிரி எதில் வேணாலும் செய்யலைங்க. நீங்கள் ஒரு சோப்பு வர்ற மாதிரி ஃபஸ்ட்டு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஒரு மினிமம் ஒரு 20 நாள் விட்டுருங்க. ஒரு 1 மந்த்துங்கிறத விட மினிமம் ஒரு 20-25 நாள் விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டு பாருங்கள். இல்லை அதுக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு கையில் போட்டு செக் பண்ணி பாருங்கள். அது உங்கள் உடம்பு ஏற்றுக்குச்சுன்னா ஒரு 15 டேஸ்லேயே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கத்தாழையும் ரோஸும் 2 கலந்து செஞ்ச சோப்பு வந்துங்க நான் வந்து ஒரு 5 நாள் விட்டுட்டுங்க. இன்னைக்கு 6ஆவது நாள். மோல்ட்லேயே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சோப்பு வந்து கட்டியாகி அது வந்து பிரிஞ்சுக்கிட்டே வந்துச்சு பாருங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம ஒன்றா எடுக்கலாங்க. சூப்பராக வந்துருச்சு பாருங்க. எல்லாமே சோப்பு வந்து சூப்பராக வந்துருச்சுங்க. சோப்பு பேஸை விட நம்ம போடுற கலவை வந்து ஈக்குவலாக இருக்கணும் அல்லது குறைவாக இருக்கணும். சோப்பு பேஸை விட நம்ம போடுற கலவை அதிகமாக இருந்தால் சோப்பு வந்து ரொம்ப குழக்கணும், அந்த ஷேப்புக்கு கரெக்டாக அது வந்து ஃபார்ம் ஆகாதுங்க. இப்போ வந்து சில பேர் சொல்கிறாங்க நம்ம குளிக்கலாம், இதுவே வச்சு குளிக்கலாம் இன்னைக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கோல்டு 2 ப்ராசஸ் இருக்குதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். கோல்டு ப்ராசஸில் வைக்கும்போது அது நம்ம பண்ணும்போது அதாவது ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஃப்ரீசரில் வைக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது குளிக்கலாம் அப்படிங்கிறாங்க. நான் வந்து ஹாட் ப்ராசஸில் வச்சுருக்கிறேங்க. அதனால் வந்து 5 நாளுக்கு அப்புறம் தான் நான் எடுத்தேன். ரூம் டெம்பரேச்சர்லேயே வைக்கிறது பேர் ஹாட் ப்ராசஸ்ஸு. இது வந்து நான் இன்னும் 20 நாளுக்கு அப்புறம் தாங்க யூஸ் பண்ணுவேன். இன்னும் நல்லா கெட்டியாகுங்க. நான் வந்து கற்றாழையும் ரோஸும் போட்டேங்க. இப்போ கற்றாழையோட ரோஸு சேர்த்துனோடனே கலர் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆச்சுங்க. ஏன்னா இந்த நான் சொன்ன அளவுகளோட செஞ்சு நம்ம இயற்கையான முறையில் நம்மளே சோப்பு தயார் பண்ணி நம்மளே போட்டால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா? உடம்புக்கும் மனசுக்கும் ரொம்ப நிறைவாக இருக்கும். நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.